ஓகே. நிறைய பேர் வந்து ட்ரையாங்கிள் சம்மையும் ஹெக்ஸாகன் சம்மையும் 16 பேர் சென்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃபார்முலால இன்னும் மீதி இருக்கிற ஆட்களும் இன்னைக்கு சென்ட் பண்ண ட்ரை பண்ணு. மியூனாட் ஐ பை பை டி சைன் பை பை என் டான் பை பை என். மியூனாட் ஐ பை பை டி சைன் பை பை என் டான் பை பை என். நான் சொல்லி கொடுத்தது வித் ரெஸ்பெக்ட் டு சைடு. பர்டிகுலர் ஆப்ஷன்ல 2 விதமா இருக்கும். இங்க பாருங்களேன், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் கொஸ்டின் மட்டும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோ. ஹெக்ஸாகன் கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்க அது எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்றது நீங்களே சால்வ் பண்ணி. சைடு எப்பவுமே டி, இந்த சைடு டி, இந்த சைடு டி. போகக்கூடிய கரண்ட் ஐ, இந்த கரண்ட் ஐ, இந்த கரண்ட் ஐ. என் கேள்வி என்னன்னா, சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு வேணும். இது ஒரு சர்க்குலரா இருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? மியூனாட் ஐ பை 2r சொல்லிருப்பீங்க. செமியா இருந்தா மியூனாட் ஐ பை 4r சொல்லிருப்பீங்க. 1/4 இருந்தா மியூனாட் ஐ பை 8r சொல்லிருப்பீங்க. ஏன்னா இப்ப எப்படி இதை கத்துக்கணும்னா, இங்க இருந்து ஒரு லைன் இங்க டிரா பண்ணணும். ஆக்சுவலா மேனுவல் எப்படி சால்வ் பண்ணணும் ஒரு ஐடியா மட்டும் சொல்லிடுறேன். இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும். அப்ப இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இது ஷியரா 30, இதுவும் ஷியரா 30 ஏன்னு உனக்கு தெரியும். அப்ப இது 60 இருக்குமா? வழக்கம் போல ஃபார்முலா b ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை மியூ நாட் ஐ பை 4 பை ஏ. என்ன யாரு? இந்த டிஸ்டன்ஸ் தான் ஏ. சைன் 5(1) 60, 5(2) சைன் 60. இது மேனுவலா போர்டுக்கு தேவை, அதனால கண்டிப்பா கத்துக்கும். மியூ நாட் ஐ பை 4 பை ஏ, மியூ நாட் ஐ பை 4 பை ஏ சைன் 60 √3/2 பிளஸ் ஒரு √3/2. பாத்தீங்கன்னா √3/2 √3/2 1/2 1/2 1 ஆயிடுச்சு. √3. அப்ப √3 மியூ நாட் ஐ பை 4 பை ஏ. இது யாருக்கு? இது ஒரு சைடுக்கு மட்டும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல மட்டும் கரண்ட் போகிறதுனால, ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல மட்டும் கரண்ட் போகிறதுனால √3 மியூ நாட் ஐ பை 4 பை. எனக்கு என்ன வேணும்னா, டோட்டலா வேணும்னா 3 சைடு இருக்குன்றதுனால 3b 3 √3 டைம்ஸ் ஆஃப் மியூ நாட் ஐ பை 4 பை ஏ. இந்த டிஸ்டன்ஸ் ஏ. ரைட்டா? வித் ரெஸ்பெக்ட் டு சைடு நம்ம போடல, வித் ரெஸ்பெக்ட் டு எதுன்னு போட்டிருக்கோம்? வித் ரெஸ்பெக்ட் டு டி. டினா சைடு. வித் ரெஸ்பெக்ட் டு ஏ நம்ம போட்டிருக்கோம். ஏன்றது என்னன்னா, ஒரு கண்டக்டர் வழியா ஐ கரண்ட் போகுது, அங்கிருந்து ஏ டிஸ்டன்ஸ்ல இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேனுவலா சால்வ் பண்ணிருக்கு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இந்த ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்? இந்த டிஸ்டன்ஸ் ஆர் எடுத்துக்கிட்டா, கொஞ்சம் கவனமா கவனி. இந்த டிஸ்டன்ஸ் ஆர் எடுத்துக்கிட்டா, ஆர் வேணும்னா டி பை √3. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு ஸ்கொயரா இருந்ததுன்னா ஸ்கொயரோட டயகனல்ல பாதி. நீங்க 11th படிச்சிருக்கலாம், தெரியலன்னா இப்ப கத்துக்கோ. டி பை √2 எப்படி வந்ததுன்னு நான் ஃப்ரீயா இருக்கும் சொல்லிக்கிறேன். ஆர் ஈக்குவல் டு டி பை √2. அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிளா இருந்ததுன்னா இந்த இன்டர்செக்டோட டிஸ்டன்ஸ் இது டிஆ இருந்தது, இது ஆரா இருந்ததுன்னா டி பை √3. நமக்கு தேவை இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். இப்ப இது ஒரு டி பை 2 வச்சுக்கலாமா? பாதி தானே, கரெக்டா டி பை 2. அப்ப பித்தாகரஸ் தியரம் போடுங்க. டி ஸ்கொயர் பை 3 பிளஸ் டி ஸ்கொயர் பை 3 ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் பை 4 எடுத்துக்கலாமா? இந்த இடம் ஹைபோதசிஸ் டி ஸ்கொயர் பை 3 ஈக்குவல் டு இந்த இடம் ஒய். அப்போ ஒய் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் பை 4. எனக்கு ஒய் ஸ்கொயர் தான் வேணும். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை 3 மைனஸ் டி ஸ்கொயர் பை 4. 4d ஸ்கொயர் மைனஸ் 3d ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 12. அப்போ ஒய் தான் வேணும். ஒய் மட்டும் வேணும்னா டி பை 2√3. உங்களால உணர முடியுதா? 12 4 into 3 பிரிக்கலாமா? 2√3. இந்த ஒய் தான் ஏன்னு எடுத்துக்கணும். கரெக்டா? எப்பவுமே நல்லா கத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் இருக்குன்னா ட்ரையாங்கிளோட இந்த இன்டர்செக்ட் டிஸ்டன்ஸ் வந்து டி பை √3. ஆனா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ஒய் போட்டிருக்கல, அந்த டிஸ்டன்ஸ் நேரா தெரிஞ்சுக்கோங்க. டி பை 2√3. டி பை 2√3 மறந்துடாத. டி பை 2√3. இப்ப ஏக்கு பதிலா இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? ஏக்கு பதிலா டி பை 2√3 கொடுத்தா என்ன ஃபார்முலா வருதுன்னு பாத்துருங்க. கொடுத்துருவோமா? 3b ஈக்குவல் டு √3 மியூ நாட் ஐ பை, பொறுமையா பாரு,
3 root 3 mu naught I by 4 pi a. 3 root 3 mu naught I by 4 pi a. ஏக்கு பதிலா இப்பதான் சொன்னோம் d by 2 root 3. இப்ப குழப்பிக்காதீங்க, இப்ப பொறுமையா கத்துக்கிட்டே வாங்களேன். புரியலன்னா சொல்லி இன்னொரு டைம் கத்து கொடுக்குறேன். அப்போ ஏக்கு பதிலா 3 root 3 mu naught I by 4 pi. ஏக்கு பதிலா d by 2 root 3 மேல போயிடுச்சு. இந்த 2க்கு இந்த 2 போயிடுச்சுன்னா 2 ஆயிடுச்சு. இந்த ரூட் 3 3 ஆயிடுச்சு. அப்போ நேற்று எல்லாரும் அமிச்ச ஃபார்முலா 9 mu naught I by 2 pi d உங்களுக்கு வந்திருக்கும். இது அந்த ஃபார்முலால போட்டிருந்தா. இது ஆக்சுவலா மேனுவலா இப்படிதான் சால்வ் பண்ணணும். 9 mu naught I by 2 pi d 9 mu naught I by 2 pi d. கண்டிப்பா ட்ரையாங்கிள் கொஸ்டின் ஒரு டைம் எழுதி பார்த்தா ஆகணும். ரைட்டா? இல்லைன்னா இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா mu naught I by pi d டிஸ்டன்ஸ் வச்சு போடணும் இந்த ஃபார்முலா. sin pi by n இது நிறைய பேர் அழகா போட்டிருந்தீங்க. pi by n க்கு பதிலா 3 tan pi by n 3. இதே ஆன்சர் திரும்ப வரும். பாத்துக்கோ 9 mu naught I by 2 pi d ஒரு ரெண்டு ஸ்டெப்ல வந்துடும். இப்போ இங்க இருந்து mu naught I by pi d sin 60 root 3 by 2 tan 60 root 3. அப்போ root 3 3 mu naught I by 2 pi d. இது ஒரு சைடுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு சைடுக்கு. டோட்டலா 3 சைடுக்கு வேணும்னா 9 mu naught I by 2 pi d. பாருங்க, உனக்கு எது ஈஸியா இருக்க போட்டுருக்க. இதுனா ஒரு சைடு. ஆனா இந்த ஃபார்முலால வித் ரெஸ்பெக்ட் டு சைடு உங்களால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அந்த டிக்கும் ஏக்குமான ரிலேஷனை பார்த்து போட்டீங்கன்னா ஓகே தான். கத்துக்கிட்டீங்களா? நேற்று அந்த 16 பேருமே இந்த கொஸ்டின் ஓரளவு கரெக்டா சால்வ் பண்ணியிருந்தீங்க. சால்வ் பண்ணாதவங்க ஒரு டைம் நைட் உட்காந்து சால்வ் பண்ணி ஹெக்ஸாகன் சம்மே இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தெரியாதவங்க அப்புறமா கத்துக்கோங்க. இப்ப அடுத்த டாபிக் உள்ள என்டர் ஆகிறேன். சர்க்குலர் காயில் கொஸ்டின். ஒரே நிமிஷம். சடனா அந்த மைக் ஒர்க் பண்ணணும்னே ஒரு சின்ன பதட்டம்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் ஸ்டார்டிங் எடுத்துதான் அவ்வளோ டென்ஷன். ஏன்னா கஷ்டப்பட்டு இப்பதான் எல்லாமே சரி பண்ணி ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. சடனா மைக் என்னடா அது ஒர்க் பண்ணலேன்னு ஒரு சின்ன பதட்டம் வந்துருச்சு. கரெக்ட். ஸோ இப்போ ஃப்ரீ ஆயிட்டேன். அதனாலதான் இந்த கொஸ்டின் கூட ஸ்டார்டிங் அப்படியே ஓடிட்டு போயிட்டு இருந்தது. இப்போ கத்துக்கிட்டீங்களே, இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஹாப்பியா கத்துக்கோ. பேச போறது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ரெண்டாவது 5 மார்க் இந்த லெசன்ல பார்க்க போறீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில். இந்த உங்க புக்ல எப்படி இருக்கும்னா என்சிஆர்டில ஆக்சிஸ் ஆன் தி கரண்ட் கேரிங் காயில். நைட்டு உன்னோட வேலை செஷன் முடிஞ்சதும் இந்த 5 மார்க்க ஒரு டைம் எழுதி பார்த்துறது. ஒரே டைம்ல நீங்க அப்படியே படிக்கிற மாதிரி கத்து கொடுத்துரு. நல்லா கத்துக்க ட்ரை பண்ணு. ஆக்சிஸ் ஆன் தி கரண்ட் கேரிங் காயில், கரண்ட் கேரிங் லூப். முதல்ல டயக்ராம்ல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். இது வந்து ஒரு சர்க்குலர் காயில். இது வந்து சென்டர். சர்க்குலர் காயிலோட ரேடியஸ் வந்து ஆர். சென்டர்ல இருந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ். இந்நேரம் என் கேள்வியை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த சர்க்குலர் காயில் வழியா ஐ கரண்ட் போச்சுன்னா இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்க போறீங்க சார். அவ்வளவுதானே? கரெக்டா? இதே சென்டர்ல கேட்டா என்ன அடிச்சிருப்பீங்க? mu naught I by 2r. சர்க்குலர் காயிலோட சென்டர்ல mu naught I by 2r. ஆனா சென்டர்ல கேட்கலையே, ஆக்சிஸ்ல கேட்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஒரு ஸ்மால் எலிமெண்ட் dlன்னு ஒரு ஸ்மால் எலிமெண்ட் இருக்கு. அந்த ஸ்மால் எலிமெண்ட்ல இருந்து கரெக்டா பாயிண்ட் பி, இந்த இடம் பாயிண்ட் பி டிஸ்டன்ஸ் நான் ஆறுன்னு எடுத்துக்கிறேன். இப்ப பார்த்ததும் சொல்லிடுவீங்க r equal to root of r square plus x square. ஒத்துக்கிறீங்களா? ஒரு ஸ்டெப்பா கவனிச்சிட்டேவா. ரைட்டா? எல்லாருமே இந்த dl கவனிங்க. இப்ப dl ஐடியலோட டைரக்ஷன். ஐடியலோட டைரக்ஷன் எங்க சார் இருக்கு? இங்க பாருங்களேன், இப்படிதான் கரண்ட் போகுது. அதாவது சர்க்குலர் காயில இப்படி கரண்ட் போகுது. ஐடியல் டைரக்ஷன். என்ன கூட உங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு வளையல் மாதிரியோ ஒரு ரிங் மாதிரியோ இருக்குன்னு ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் ஹேண்ட்ல சும்மா இருக்கிறதா கற்பனை பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் டிஎல் அப்படின்னா அப்ப ஐடியலோட டைரக்ஷன் இதானே ஐடியல். அப்போ நான் ஒரு புள்ளி வைக்கிறேன்ல, அங்கிருந்து டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா உங்க ஃபேஸ் நோக்கி வரும். அப்பதான் 90 டிகிரியா இருக்க முடியும்.
ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் ஐடியல் வெக்டாரும் ஆர் வெக்டாரும் 90 டிகிரியா இருக்கும் பொழுதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்சிமம்னு கத்து கொடுப்பேன். ரைட்டா? சோ ஞாபகம் வச்சுக்கோ, டிஎல் ஐடியலோட டைரக்ஷன் இங்க இருக்குன்னா பொறுமையா பாரு, இதுதான் டிபியோட டைரக்ஷன். இது நீங்க நேரா இருந்தீங்கன்னா அழகா அந்த ஒரு ரிங் காமிச்சு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வச்சு அழகா சொல்லி கொடுத்துருவேன். இதுல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்புறமா ஒரு சின்னதா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த டைரக்ஷன் மட்டும் அனுப்புறேன். தெரியலன்றதுல இப்போ உங்களுக்கு அது எப்படி புரிய வைக்கிறதுன்ட்டு. ஸோ ஐடியல் டைரக்ஷனுக்கு இந்த டிபி கரெக்டா பர்பெண்டிகுலரா இருக்கும். அவ்வளவுதான் நம்ம ஆரம்பம் முடிஞ்சிருச்சு. இது மட்டும் கரெக்டா போட்டு அதுக்கப்புறமா இந்த டிபியை நம்ம ரெண்டு காம்போனண்டா பிரிக்கலாம். இங்க ஃபைன்னு ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன். அப்ப இது டிபி காஸ் ஃபையா இருக்கும். அப்ப இந்த இடம் என்னவா இருக்கும்? டிபி சைன் ஃபையா இருக்கும். இதை மட்டும் கரெக்டா எழுதிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 4 ஸ்டெப்ல கொஸ்டின் முடிச்சிடலாம். சோ இது 5 அப்படின்னா இந்த ஆங்கிளும் கண்டிப்பா 5 தான் இருக்கும். ரைட்டா? இப்ப என்ன ஆகுதுன்னா, நான் கேட்ட கேள்வி ஒரு சர்க்குலர் காயில் வழியா ஐ கரண்ட் போகும் பொழுது அதோட ஆக்சிஸ்ல கேட்டிருக்கேன். இந்த டிபி காஸ் ஃபை வந்து பர்பெண்டிகுலர் இருக்கிறதுனால அது நமக்கு தேவையில்ல. அப்படின்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்க சார் இருக்கு? டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வேணும்னா இன்டெகிரல் ஆஃப் டிபி சைன் ஃபை, இங்கதான் இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. கவனிங்க, என்ன பண்ணீங்க? காயில் போட்டீங்க, டிஎல்னு ஒரு ஸ்மால் எலிமெண்ட் கன்சிடர் பண்ணீங்க, அதுல ஐடியலோட டைரக்ஷனும் ஆரோட டைரக்ஷனும் பர்பெண்டிகுலரா போட்டு டிபி வெக்டாரோட டைரக்ஷன் தோ போட்டிருக்கீங்க பாருங்க, ரவுண்ட் போடுறேன் பாருங்க. இங்க அந்த டிபியை நான் ரெண்டு காம்போனண்டா பிரிக்கிறேன், ஒன்னு ஹரிசாண்டல், இன்னொன்னு வெர்டிகல். சோ எந்த ஆங்கிள் ஃபைன்னு எடுத்துக்கிட்டு அதனால இது டிபி காஸ் ஃபை, இது டிபி சைன் ஃபை. டிபி காஸ் ஃபை பர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட பண்ணிக்க கூடாது. ஹரிசாண்டலா இருக்கக்கூடிய ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய டிபி சைன் ஃபையை தான் நீங்க எடுத்துக்கணும். இப்ப இங்கதான் அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன்ல, இந்த ட்ரையாங்கிள் பாருங்க. அங்க இருந்து சைன் ஃபை வேணும்னா இங்கே கண்டுபிடிச்சுக்கோ. ஆப்போசிட்ல இருக்கிறது கேபிட்டல் ஆர், ஹைபாத்தசிஸ் ஸ்மால் ஆர். அப்ப சைன் ஃபை ஆர் பை ஆர், சைன் ஃபை ஆர் பை ஆர். டிபிக்கு 2 நாளா என்ன ஃபார்முலா பேசிட்டு இருக்கேன்? மியூ நாட் பை 4 பை ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர்னு பேசிட்டு இருக்கேன். எப்ப டிபி மேக்சிமம்? 90ல மேக்சிமம். அப்ப பி ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் டிபிக்கு பதிலா மியூ நாட் பை 4 பை, பொறுமையா பார்த்துட்டே வா, ஐடியல் பை ஆர் ஸ்கொயர். இங்க ஒரு சைன் ஃபை இருக்கு, சைன் ஃபைக்கு பதிலா ஆர் பை ஆர்னு தெரிஞ்சிருச்சு. சப்ஸ்டியூட் பண்ணட்டுமா? பை இது ஃபுல்லா டிபி சைன் ஃபை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதுல யாரெல்லாம் தேவையில்லையோ அவங்க எல்லாம் தூக்கி வெளில போட்டுருங்க. ஸோ ஃபைனலா பி வேணும்னா மியூ நாட் ஐ, இங்க ஒரு ஆர் பை 4 பை ஆர் கியூப் இன்டெகிரல் ஆஃப் டிஎல். இன்டெகிரல் ஆஃப் டிஎல் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சர்க்குலர் காயிலா இருந்ததுன்னா இந்த டிஎல்ல இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா கிடைச்சிரும். இந்த இன்டெகிரல் ஆஃப் டிஎல்ல 2 பை ஆர்ன்னு சொல்லிக்கலாமா, சர்க்கம்ஃபரன்ஸ். சோ அதனால பி வேணும்னா மியூ நாட் ஐ ஆர் பை 4 பை ஆர் கியூப், இந்த இடத்துல 2 பை ஆர். இந்த 2 பையும் 4 பையும் போயிடுச்சு, இது 2ன்னு வந்துருச்சு. ரைட்டா? சோ ஃபைனலா நம்ம தேடி வந்தது பி ஈக்குவல் டு மியூ நாட். ஒரு டர்ன் இருந்தா 1 போடுங்க, நிறைய டர்ன் இருக்கிறதுனால n போடணும். சார் புதுசா என்ன உள்ள கொண்டு வரீங்க? ஆமா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நிறைய இருக்கு, n ஐ ஆரும் ஆர் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் கியூப். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொன்னேன். அப்போ ஆர் கியூப் வேணும். ஆர் கியூப் நீங்க எப்படி எழுதலாம்? ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர்னு எழுதலாமா? அப்ப ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. கரெக்டா உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் எழுதியிருக்கேன், ஆர் கியூப் ஆர் எழுதியிருக்கேன், ரெண்டு சேர்ந்தா என்ன ஆயிடுச்சு? ஆர் கியூப் ஆயிடுச்சு. இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா பவர்ல 3/2 வந்துருமா? எல்லாருக்கும் லைன் புரியுதா? ஆர் கியூப் உனக்கு வேணும்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. காரணம் இங்க 1 பிளஸ் 1/2. So b equal to mu naught ni r square by 2 into
ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா டாபிக்? எக்கச்சக்கமா சம் கேட்பாங்க. இந்த டெரிவேஷன் அப்படியே கேட்டிருக்காங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டின் பேஸ். 2வது 5 மார்க் இந்த லெசன்ல நீங்க பார்த்தது ஒன்னும் இல்ல. ஒரு சர்க்குலர் காயில் வழியா கரண்ட் போகுது. என்ன பாரு எல்லாரும், ஒரு சர்க்குலர் காயில் வழியா ஐ கரண்ட் போகுது. சென்டர்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்டாங்கன்னா உனக்கு நல்லா தெரியும், μ0I/2R முடிஞ்சு போச்சு. சென்டர்ல வேணாம், நீங்க அந்த சென்டர்ல இருந்து ஆக்சிஸ்ல சொல்லுங்க. ஆக்சிஸ்ல சொல்லுங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல கேட்கறாங்க. ஆக்சிஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ்லயோ இல்ல ரைட்லயோ லெஃப்ட்லயோ கேட்கறாங்க. μ0NI/r². ஃபார்முலா என் கூட படி. μ0NI/r² by 2 into r² plus x² whole power 3/2. நல்லா கத்துக்கிட்டீங்களா? r² plus x² whole power 3/2. ரைட். ஸோ டெரிவேஷன் ஒரு டைம் நல்லா எழுதி பார்த்துக்கும். தெரியாம இந்த காஸ் ஃபைன் வச்சு போட்டுறாத. காஸ் ஃபைன் வச்சு போட்டீங்கன்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாத்தஸ் ஈக்குவேஷன் மாறிடும். ஏன்னா ஆரம்ப காலங்கள்ல அந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன். அதனால இந்த கொஸ்டின் வரும்பொழுது ஆங்கிள் மட்டும் கரெக்டா போட்டுருங்க. ஃபையை கரெக்டா போட்டுட்டு எங்க காஸ் ஃபை எங்க சைன் ஃபைன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே மனப்பாடம் பண்ண தேவையில்ல. டிபியை சப்ஸ்டியூட் பண்றீங்க, தீட்டா 90 கொடுக்குறீங்க. சைன் ஃபைக்கு பதில் r/r சப்ஸ்டியூட் பண்றீங்க. ஆருக்கு பதிலாக √r² plus x² போடுறீங்க. கடைசியா தூக்கிட்டு வந்து b equal to μ0NI/r² by 2 into r² plus x² whole power 3/2. இப்படி சர்க்குலர் காயில் கொஸ்டின் வந்தாலே இதான் மெயின் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஆனா இதுதான் நடத்திருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் சர்க்குலர் காயிலோட சென்டர் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் இந்த கொஸ்டின் வந்தாங்க. நம்ம திரும்ப ஒரு மேஜிக் பண்ணுவோமா? இங்க பாருங்களேன். இப்ப இந்த சென்டர்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்டா μ0NI/2R தெரியும். சரி, n ஏன் எடுத்துட்டு வரேன்னா நிறைய டர்ன்ஸ். இப்போ சென்டர்ல வேணும்னா என்னப்பா அர்த்தம்? இந்த எக்ஸ் 0 பண்ணலாமா? அப்படி நீங்களே கவனிங்க. எக்ஸ் 0 பண்ணுங்க. எக்ஸ் 0 பண்ணிட்டீங்கன்னா ஃபார்முலா பாருங்க. ஒரு நிமிஷம், ஒரு புது பேஜா எடுத்துக்கிறேன். இதான் சர்க்குலர் காயில். இந்த இடத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். இதான் எக்ஸ். இப்ப எக்ஸ 0 பண்ணிட்டா இது சென்டர்னு அர்த்தம். சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்கிறோம். இப்ப எவ்வளவு அது? ஃபார்முலா எழுதி கத்துக்கோ. μ0NI/r² by 2 into r² plus x²க்கு பதிலா 0 whole power 3/2. அதனால b equal to μ0NI/r² by 2 into r² whole power 3/2. 2க்கு 2 போயிடும். ஒரு r² இங்க இருக்கு, இங்க கியூப் இருக்குனால கீழே r மட்டும் வந்துடும். பாத்தீங்களா? அந்த ஃபார்முலா வந்துருச்சா? μ0NI/2R சர்க்குலர் காயிலோட சென்டர் ஃபார்முலா வந்துருச்சு பாருங்க. அப்ப எக்ஸ 0 பண்ணீங்கன்னா சென்டர் உனக்கு கிடைச்சிரும். இதுல இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். இந்த எக்ஸும் ஆரும் ஈக்குவலா இருந்தா பி என்னவா இருக்கும்? இது கேட்ட கொஸ்டின், பொறுமையா பாரு. இப்ப எக்ஸ் 0வா கொடுத்தீங்கன்னா சென்டர் கிடைச்சிச்சா? அதே மாதிரி சர்க்குலர் காயிலோட ரேடியஸ் ஆரா இருந்ததுன்னா, இந்த எக்ஸும் ஆரா இருந்ததுன்னா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்னு கேள்வி. இப்ப நீங்களே அழகா எழுதிடலாம். b equal to μ0NI/r² by 2 into r² plus என்னவா வரணும்? x², அதுக்கு பதிலா r² whole power 3/2. அதனால μ0NI/r² by 2 into 2r² whole power 3/2. வருஷம் பசங்க இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவாங்க. என்னங்க சார் இது? ஒரே நிமிஷம். μ0NI/r² by 2 into 2r² whole power 3/2. இப்ப இந்த 2 மறந்து போயிட்டு அதுக்கு 3/2 போறது கிடையாது. அப்ப தப்பு நடக்கதான் செய்யும்ல. இங்க பாரு, 2 இங்க இருக்கா? இங்க 2 power 3/2 r² whole power 3/2. ஜாக்கிரதையா எழுதணும். தெரியாம எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிடக்கூடாது, அந்த ஆரை மட்டுமே கவனிச்சிட்டு கூடாது. அந்த 2வும் அந்த 3/2 பவர்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த 2வும் போயிடுச்சு. ஆர் கியூப் ஸ்கொயரும் கியூபும் போயிடுச்சுன்னா இது 6 ஆயிடுச்சு. இங்க 2 power 3/2 5/2. அப்ப ஃபைனல் ஆன்சர் நீங்க தேடி வந்தது μ0NI by 2 power 5/2 r. சத்தியமா கேட்டிருக்காங்க. யார் தலையில வரணும் சத்தியம் பண்ற. எக்ஸும் ஆரும் ஈக்குவலா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? μ0NI by 2 power 5/2 into r. இது எக்ஸும் ஆரும் ஈக்குவலா இருந்தா. இது அப்படியே சம்மா கேட்டாங்கன்னா n கொடுத்துருவாங்க, i கொடுத்துருவாங்க, r கொடுத்துருவாங்க. ஆனா சம்மா கேட்டது இல்ல. வெறும் எக்ஸும் ஆரும் ஈக்குவலா இருந்தா ஃபைனல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்னு கேட்பாங்க. நல்லா கேட்டீங்களா? இந்த கான்செப்ட் புரியுங்களா? x 0னா சென்டர், x equal to r னா μ0NI by 2 power 5/2 into r னு புரிஞ்சுக்கணும். சரி, கிராஃப் போட்டுக்காங்க. கிராஃப் பாருங்க.
முதல்ல இந்த ஃபார்முலா உணருங்களேன். மியூ நாட் என்ஐ ஆர் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. நம்பர் ஆஃப் டர்ன் அதிகமாக அதிகமாக பி அதிகமாகலாம். ஒத்துக்கிறீங்களா? கரண்ட் அதிகமாக அதிகமாக பி அதிகமாகலாம். எக்ஸ் அதிகமாக பி என்ன ஆகும்? சார் எக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எல்லா நானும் சொல்றது நம்ம ஒரு தூரமா போக 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 ஃபீல்டு குறையுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். தூரமா போக போக ஃபீல்டு குறையும். அப்ப எக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கா? கரெக்டா? சோ பி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் ஸ்கொயரா இருக்கு. அப்ப தூரமா போக போக எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இருக்கு. போக 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 ஃபீல்டு குறையும். சார் புரிஞ்சிருச்சு. இதுக்கு கிராஃப் எப்படி போறது? எப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்சிமம் உங்களுக்கு தெரியுமா? சென்டர்ல தான் மேக்சிமம். இந்த கிராஃப் எப்படி போட்டு காமிக்கணும்னா, இதான் சென்டர், இந்த பக்கம் பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த பக்கம் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். எந்த இடத்துல மேக்சிமம் சொன்னேன்? சென்டர்ல மேக்சிமம். போக 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 குறைஞ்சிக்கிட்டே போகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். பாருங்க. அப்ப சென்டர் நான் கொஞ்சம் மாத்தி போட்டேன். சென்டர்ல மேக்சிமம் வர மாதிரி காமிச்சிங்க. சர்க்குலர் காயிலோட சென்டர்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்சிமம். இது பி, இது எக்ஸ், இது மைனஸ் எக்ஸ். இப்ப நம்ம யாருக்கு கிராஃப் டிரா பண்றோம்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். டிஸ்டன்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த 5 மார்க் கொஸ்டின்ல ஃபைனலா இந்த கிராஃப் நீங்க போட்டு காமிச்சாதான் அந்த 1 மார்க்கும் கிடைக்கும். இல்ல சரி இந்த கிராஃப் எனக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னா ஒன்னும் இல்ல, நீ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுக்கோ, ஒரு ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோ. இது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பி, ரைட்டா? ஸோ சென்டர்ல மேக்சிமமா இருக்கும். போக 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 ஃபீல்டு குறையும். ஏன் இந்த மாதிரி டாட் லைன் போட்டு என் வரைக்கும் கொண்டு போறேன்னா, எக்ஸ் இன்ஃபினிட்டியா இருக்கும் பொழுதுதான் பி 0. ஏன்? ஃபார்முலா பாரு, பி ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ ஆர் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. அப்ப எக்ஸ் இன்ஃபினிட்டி ஆகும் பொழுது மட்டும்தான் பி 0. ஒத்துக்கிறீங்களா? அதனாலதான் இந்த லைன் டச் பண்ற மாதிரி காமிக்க கூடாது, டச் பண்ற மாதிரி காமிக்க கூடாது. ஏன்னா 0 ஆகிற எந்த ஸ்டேஜ்ல 0 ஆகும்? இன்ஃபினிட்டியில தான் 0 ஆகும். இதுல மொத்தம் 5 சம் இருக்கு. நான் ஒரு சம் கொடுத்துறேன், மீதி 4 சம்ம நிறைய டைம் எடுத்துக்க வேணாம். வெறும் 10 செகண்ட்ல நீங்களே சொல்லிடுவீங்க பாருங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா. கொஸ்டின் எல்லாம் கிளியர் தானே? எத்தனை கொஸ்டின் சொல்லணும்? கேக்குறேன், ஃப்ரீயா பேசி சொல்லுமா. சார் அந்த டைரக்ஷன், டிபியோட டைரக்ஷன் மட்டும் சொல்ல முடியுமா சார்? டிபியோட டைரக்ஷன் அதுதான் எப்படி காமிச்சு சொல்றதுன்னு ஒன்றும் இல்லை, ட்ரை பண்ணி பார்ப்போம். கவனிங்களேன், இது ஒரு வளையல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு வளையல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே வளையல இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. அதாவது எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்படி இருக்கிற வளையல இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஐடியலோட டைரக்ஷன் இப்படி இருக்குமா? ஐடியலோட டைரக்ஷன் எப்படி போகுது? அந்த வளையல் மேலேயே போகும் ஐடியலோட டைரக்ஷன். இப்போ அந்த ஐடியல் டைரக்ஷன்ல இருந்து ஆர் கரெக்டா பர்பெண்டிகுலரா இருக்கும். ரைட் ஹேண்டோட தம்ப் ரூல் படி உனக்கு நல்லா தெரியும். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல நீங்க தம்ப கரண்டோட டைரக்ஷன்ல வச்சீங்கன்னா மற்ற ஃபிங்கர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை காமிக்கணும் உனக்கு நல்லா தெரியும். அப்போ கரெக்டா அதை அப்ளை பண்ணீங்கன்னா இந்த இடத்துலதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும், ரைட்டா? அதுக்கு ஏதாவது நான் ஒரு வழி பண்றேன். நைட்குள்ளார ஒரு சின்னதா ஒரு வீடியோ மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். டைரக்ஷன் மட்டும் நீங்க அப்ப கத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் இந்த டிபி ரெண்டா பிரியும். ஒன்னு 5 இருந்ததுன்னா இங்க டிபி காஸ் 5 ஆகும், இங்க 5 இல்லைன்னா டிபி சைன் 5 ஆகும். ரைட் ஹேண்டோட தம்ப் ரூல் தான் இங்க யூஸ் பண்றோம். ஐடியல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் பர்பெண்டிகுலரா இருந்து டிபி அவங்களுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும், அவ்வளவுதான், ரைட்டா? நான் மறுபடியும் நைட்டே அதை கத்து கொடுத்துறேன். டைரக்ஷன் மட்டும் ஒரு நோட்ல டயக்ராம் போட்டு கை வச்சு காமிச்சு அதை வீடியோ மாதிரி பண்ணி நைட் அனுப்பிச்சு வரும், ரைட்? இதுல சம் கேட்கறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? மத்த எல்லாருக்கும் கான்செப்ட் கிளியர் தானே? எல்லாருக்குமே கொஸ்டின் படிச்சிருவீங்கல்ல? ஆதித்ல இருந்து யோகிதா வரைக்கும். ஓகே, லாஸ்ட் போயிட்டு அட்டெண்டன்ஸ் பாத்துக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே பேசிட்டு தான் இருக்கேன் ஏன் லீவ் போறீங்க அப்படின்ட்டு. ஒரு தவிர்க்க முடியாத காரணம் சொல்றீங்க, இருந்தாலும் அந்த ரெக்கார்டை பாத்துறீங்க, பார்த்துட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. அது வரைக்கும் நல்ல விஷயம்.
ரைட். இதுல சம் எப்படிங்க சார் கேட்பேன்? செம்ம கவனி. கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின். அதை நம்ம ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணலாம். நீங்க பாருங்களேன். இது ஒரு சர்க்குலர் காயில். சர்க்குலர் காயிலோட சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு பிசின்னு எடுத்துக்கிட்டா, மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் சென்டர் எடுத்துக்கிறேன். இது எக்ஸ். இந்த டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு உங்ககிட்ட கேட்குறேன். இல்லைன்னா எப்படி கொடுத்துறேன்? பிசி பை 8. அப்ப எக்ஸ் எவ்வளோ? உங்களுக்கு கொஸ்டின் புரியுதா? சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு பிசி, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு பிசி பை 8. அந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? அந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? அப்புறமா இதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா. நான் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஐடியா சொல்றேன், பொறுமையா புரிஞ்சுக்கும். b equal to mu naught ni r square by 2 into r square plus x square whole power 3/2. ரைட் தானே? ஓகே. இந்த ஃபார்முலாவில இருந்து ஆர் ஸ்கொயரை வெளியில எடுங்களேன். இந்த ஃபார்முலாவில இருந்து ஆர் ஸ்கொயரை வெளியில எடுங்க. யாருக்காவது கத்துக்கூட ஈஸியா கத்துப்பேன். மியூ நாட் என்ஐ ஆர் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயரை வெளில எடுத்துட்டேன். இப்ப ஆர் ஸ்கொயரை வெளில எடுத்தா என்ன ஆகுது பாருங்க. இது ஆர் கியூப் ஆகுமா? ஏன் சார்? ஆர் ஸ்கொயர் கூட பவர்ல ஒரு 3/2 சேர்த்து தான் உங்களால எடுக்க முடியும். இந்த 2 போயிடும். ஆர் கியூப். அப்ப இங்க 1 தான் இருக்கு. இங்க ஆர் ஸ்கொயரே இல்ல. அதனால டினாமினேட்ல வந்துரும் எக்ஸ் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. ஒரு ஆர் ஸ்கொயருக்கு கியூப்ல ஒரே ஒரு ஆர் மட்டும் இருக்கு. மீதி என்ன இருக்குன்னு அப்படியே எழுதுங்களேன். மியூ நாட் என்ஐ பை 2r 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். அத்தனை பேரும் புத்திசாலிகள் தானே. இது என்னன்னு டக்குன்னு சொல்லி பார்க்கும். இப்ப நான் ரவுண்ட் போடுறேன்னு அது என்னன்னு சொல்லுங்க. இங்க பார்த்த மாதிரி இருக்கா? சென்டர்ல இருக்கிற சென்டர்லயாமா? அது என்னது? இது என்ன சொன்னீங்க? சர்க்குலர் காயிலோட சென்டர்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட். அவ்வளவுதான். அப்ப அதை பிசின்னு எழுதிக்கலாமா? அப்ப பி வேணும்னா பிசி பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு இதான்ப்பா சிம்பிள் ஐடியா. 5 சம் இருக்கு. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நீங்க அழகா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் போடலாம். சால்வ் பண்ணுமா? இப்ப என்ன கொஸ்டின் நமக்கு? இந்த பி வந்து பிசி பை 8 இருந்தா எக்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த பிக்கு எல்லாரும் என்ன பண்றீங்க? பிசி பை 8 கொடுங்க. அப்ப பிசி 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர், தப்பு பண்ணியிருக்கேன், ஹோல் பவர் 3/2 நான் மறந்துட்டேன். அப்ப ஹோல் பவர் 3/2. பிசி போயிடுச்சு. 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 ஈக்குவல் டு 8. இதுக்கப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியலையே. இந்த 8 உடைச்சிருங்க. 2 கியூப்னு எடுத்துக்கலாமா? எப்பவுமே கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி தான் இந்த கொஸ்டின் கொடுப்பாங்க. அப்ப இந்த கியூபும் இந்த 3 இந்த கியூபும் போயிடுச்சு. இது ரூட்ல இருக்கு. 1/2 ரூட்ல இருக்கு. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. எக்ஸ் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 3r. அவ்வளவுதான் ஆன்சர். இதுதான் ஆப்ஷன்ல இருந்தது. அப்படியே டிக் மட்டும் 4 மார்க் வாங்கிட்டு வர வேண்டியதான். அப்ப கொஸ்டின் என்னன்னா, அப்படியே நான் சொல்றது கற்பனையா யோசிச்சு பாரு. ஒரு சர்க்குலர் காயில், முன்னாடி ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு. அதோட சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு பிசி. சென்டர்ல இருந்து கரெக்டா ஆக்சிஸ்ல ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல பிசி பை 8 வருது. அப்ப அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ரூட் 3r. ரைட்டா? இதுக்கப்புறம் இந்த சம் வந்தா, அது காம்படிட்டிவ்ல வந்தீங்கன்னா 10 செகண்ட் இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமா போட்டலாம். எப்படி இருக்கு? இப்ப இந்த மாதிரி சம் வந்துட்டாலே நீங்க ஆரம்பிக்க வேண்டியதை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இந்த மாதிரி 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 ஈக்குவல் டு, அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க? பிசி பை 8 இருந்தா இங்க 8 போட்டுக்கோங்க. பிசி பை 27 இருந்தா 27 போட்டுக்கோங்க. 64 இருந்தா 64 போட்டுக்கோங்க. 125 இருந்தா 125. 256 இருந்தா 256. எப்பெல்லாம் எக்ஸ் கேட்கிறாங்களோ அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இந்த ஸ்டெப்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சார், இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. டி வந்து பிசி பை 27 இருந்தா எக்ஸ் என்னவா இருக்கும்? உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். சீக்கிரம். க்ளூ இந்த மேலேயே இருக்கு.
ஆன்சர் பா. பிசி பை 27 நேரம் சொல்லிருக்கலாமே. 27 உடைச்சிருங்க. 3/3 போட்டுருங்க. 3 கேன்சல் பண்ணிடலாம். ஸ்கொயர் பண்ணா 9. ஆன்சரு √8R sir. √8R. √8R. பார்க்கலாமா? 1 plus x square r square whole power 3/2 equal to தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 1 plus x square by r square whole power 3/2 equal to 27. கரெக்டா? இனிமேல் என்ன பண்ணணும்னா அந்த 27 காலி பண்ணணும். அப்போ 1 plus x square by r square whole power 3/2 equal to 3 cube எடுத்துக்கணும். கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி தான் அந்த கொஸ்டின் கொடுப்பாங்க. 3 போயிடுச்சு. இப்ப இது லெஃப்ட்ல அது ரூட்ல இருக்கு. ஸ்கொயர் பண்ணுங்க ரெண்டு பக்கம். 1 plus x square by r square equal to 9. x square by r square equal to 8. x equal to √8r. இல்லனா 2√2r. சொல்லலாமா? 2√2r. ஆப்ஷன்ல என்ன இருக்கோ பாத்துக்கோங்க. √8 தான் √8 டிக் பண்ணுங்க. இல்லனா 2√2 டிக் பண்ணுங்க. அப்படியே பழகிக்கோங்க. இன்னும் ஒரு சம் மட்டும் இதுல போட்டுலாமா? பதில் சொல்லுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் ஈக்குவல், அதாவது B equal to BC by 64. x என்னவா இருக்கும்? ஐடியா 1 plus x square by r square whole power 3/2 equal to கீழே என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதுதான். சால்வ் பண்ணிக்கோ. ட்ரை பண்ணு. ஆன்சர் கேட்டு இருக்கேன் இவ்வளவு நேரமா. √15 sir. √15r பை r√15. நான் r ரூட்டுக்கு அப்புறம் தான் இருக்கும். இப்ப நீங்க r√15 சொன்னதுக்கான காரணம் எனக்கு புரிஞ்சுது. √15rனா உடனே இதுல சேர்த்து போட்ட மாதிரி ஆயிடும் நினைச்சிட்டீங்க. ஆப்ஷன்ல √15r இப்படி இருக்கலாம். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி r√15. சூப்பரா. 1 plus x square by r square whole power 3/2 equal to அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதுதான். ரைட்டா? சரி, இன்னொரு ஐடியா. லாஸ்ட் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கே இதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாரு. B equal to BC by 2√2. Find the value of x. ஆகாஷ் மாடல்ல சம் ஃபர்ஸ்ட்லயே இருக்கும் அது. அந்த ஃபார்முலா நான் எழுத மாட்டேன். இதான் எத்தனை டைம் எழுதிட்டீங்கல்ல? எல்லாருமே ட்ரை பண்ணு. √3R sir. எவ்வளவுமா? √3R. √3r. செக் பண்ணு. 2√2னா 8 தானே sir? 2√2னா 8. அது ரூட்டுக்குள்ள இல்லமா இருக்கு. நீ சொல்றது உனக்கு புரியுதா? Okay sir. ரூட்குள்ளதான் இருக்குது. நீ வெறும் BC by 8ன்னு சொன்னாதான் நீ சொல்றது √3r ரைட். நான் √8ல நான் வெறும் 8 கொடுக்கல, √8 தானே கொடுத்துருக்கேன். சீக்கிரம். ஏன் தடுமாறுறீங்க? இந்த கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் ஏற்கனவே அதுல இருக்கிற கொஸ்டின் 2 மார்க்லயாவது கேட்பாங்க கண்டிப்பா. கத்துக்கோ ஒழுங்கா. B equal to BC by 2√2. ஐடியா என்ன சொல்லி கொடுத்தேன்? 1 plus x square by r square whole power 3/2. ஒரு சில நாள்ல ரொம்ப நல்லா வேலை செய்யறீங்க, ஒரு சில நாள்ல சொதப்பிடுறீங்க. இன்னைக்கு சொதப்பிட்டு இருக்கீங்க. 2√2 sir. R. அவ்வளவுதான். r r r. இது ஆல்ரெடி அங்கேயே போட்டேன்ல. x equal to r வரும்பொழுதுதான் போட்டு காமிச்சேனே 2√2. ரைட்டா? இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. அதுதான் சிக்கல்.
இது 2 பவர் 1, இது 2 பவர் 1/2 அப்படின்னா இது 2 பவர் 3/2ன்னு அர்த்தம். இந்த 2 ரூட்டுக்கு என்ன மீனிங்? 2 பவர் 3/2. இப்ப 3/2 3/2 போயிடுச்சு. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த 1 அந்த பக்கம் போயிடுச்சு. 2 மைனஸ் 1 1. எக்ஸ் ஈக்குவல் டு 6. ரைட்டா? சூப்பரான டாபிக் இது. 5 மார்க் கண்டிப்பா தேவை. இதுல சம்மன்னா இப்படிதான் கேட்பாங்க. ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டு எக்ஸ் கேட்பாங்க. ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டு எக்ஸ் கேட்பாங்க. ஜாக்கிரதையா கண்டுபிடிச்சிக்கணும். ரைட்டா? ஒரு சின்ன டிவிஷன் மட்டும் ஃபைனல் ஃபார்ம்ல பாத்துக்கோ. b equal to mu naught ni r square by 2 into r square plus x square whole power 3/2. இது ஜெனரல் ஈக்குவேஷன். அதே மாதிரி எக்ஸ் ஜீரோவா இருந்தா சென்டர். கரெக்டா? எக்ஸ் ஜீரோவா இருந்தா சென்டர். எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் இருந்தா என்ன ஆன்சர் பாத்துக்கோ. பிசி ஓட வேல்யூ வந்து சென்டர்னு உனக்கு தெரியும். பி வந்து பிசி பை சம் வேல்யூ. அப்ப எக்ஸ் என்ன? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம ரிட்டர்ன் நோட்ஸ்ல இந்த டாபிக்ல பாருங்க ஒரு சம் போட்டிருப்பேன். அந்த கொஸ்டினை மட்டும் அப்புறமா ரீட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்றேன். ஆல்ரெடி நோட்ஸ் இருக்கும், குரூப்ல பாத்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். 3/2 ஈக்குவல் டு அவங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பர் எழுதிக்கும். ஆனா சத்தியமா அந்த நம்பர் கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். 8 இருக்கும், 27 இருக்கும், 64 இருக்கும், 125 இருக்கும், 256 இருக்கும், இல்லைன்னா 2√2 இருக்கும். பவர்ல இருக்கிற 3/2 கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப 3 பவர் 1, 3 பவர் 1/2 இந்த மாதிரி இருந்ததா எப்படி இருக்கும்? 3 பவர் 3/2 இருக்கும். இந்த 3/2 3/2 கேன்சல் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ரைட்டா? சோ இதோட இந்த டாபிக் சம்பந்தப்பட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. 40% ஆஃப் லெசன் முடிச்சுட்டு அடுத்த புது டாபிக் உள்ளார நம்ம என்டர் ஆக போறோம். டாபிக்கோட பேரு ஆம்பியர் சர்க்யூஷியல் லா. ஆம்பியர் சர்க்யூஷியல் லா. இதுக்கு வரைக்கும் காலையில உங்களுக்கு சம் அனுப்பிச்சிருப்பேன். ஒரு 14 சம் தான். நான் நிறைய ஒர்க் கொடுக்கல, வெறும் 14 சம்மே இந்த டாபிக் வரைக்கும். இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் இருக்கிற சம் தான் அதுல. இது சொல்யூஷனோட கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இது ஆகாஷ் மாடல் எங்க தொலைச்சுன்னு தெரியல, சிஸ்டத்துல இருக்கான்னு தெரியல, தேடி தரேன். ஆலன் மட்டும் சென்ட் பண்ணிருக்கேன். அதுல இருக்கிற சம்மையும் ட்ரை பண்ணிப்பாரு. ரைட்டா? ஆம்பியர் சர்க்யூஷியல் லா. இதுலயும் டைரக்ஷன். இந்த லெசன் ஃபுல்லா டைரக்ஷன் கத்துக்கிட்டா ஒண்ணும் யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ தப்பே பண்ண மாட்டேன். டைரக்ஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா கத்துக்கணும். ரைட் ஹேண்டோட தம் டூல். தம் ஷோஸ் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஃபிங்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. உள்ள போனா இன்ட், வெளில வந்தா டாட். ரைட்டா? ஒரே நிமிஷம். ஆம்பியர் சர்க்யூஷியல். காஸ் லா எல்லாருக்கும் தெரியும். எப்படி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற உலகத்துல காஸ் லாவோ, அதே மாதிரி மேக்னட்டிசத்துல ஆம்பியர் சர்க்யூஷியல் லா. அந்த ஊர்ல அவங்கன்னா இந்த ஊர்ல இவங்க. படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது என்ன வேலை செய்யுதோ அதே வேலையை தான் இதுவும் செய்ய போகுது. காஸ் லா ஞாபகப்படுத்திக்கோங்க. க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்னு அங்க சொல்லி கொடுத்தேன். இப்ப ஆம்பியர் சர்க்யூஷன்ல என்ன சார் சொல்ல போறீங்க? நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. க்ளோஸ் இன்டர்வல் போட்டுக்கணும். அந்த ஊர்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நம்ம ஊர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு. பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு இந்த ஊர் கான்ஸ்டன்ட் யாரு? மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். அங்க 1/ε0 டைம்ஸ் ஆஃப் நெட் சார்ஜ். ஏன்னா காஸ் லாவை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் தான் ஹீரோ. இங்க ஆம்பியர் சர்க்யூஷன் லாவை பொறுத்த வரைக்கும் கரண்ட் தான் ஹீரோ. ஏன்னா பேர்லயே பாருங்க, ஆம்பியர். இது எப்படி சார் எழுதுறது? இது வெறும் இந்த ஈக்குவேஷன் சொன்னா சத்தியமா புரியாது. இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். டைரக்ஷன் வச்சு ஒரு சின்ன டெரிவேஷன் போட்டு காமிச்சாதான் இது புரியும். பட் ஒரு 2 மார்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறதுன்னு சொல்றேன். டிஃபைன் ஆம்பியர் சர்க்யூஷன் லான்னு உன்கிட்ட கேட்கறாங்க. அப்படியே இதை பார்த்து சொல்லுங்களேன். க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் B vector dot dl vector is equals to mu naught times of net current. அவ்வளவுதான். இது அப்படியே எழுதுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மார்க் கிடைச்சிடும். கீழே இந்த ஈக்குவேஷன் எழுதணும். ஆனா இந்த உங்களுக்கு பாக்குறது இந்த உருவம் தெரியும், இந்த வார்த்தை தெரியும், இதெல்லாம் தெரியும். ஆனா ஆத்மார்த்தமா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றது உனக்கு புரிஞ்சிருக்காது. Closed integral of B vector dot dl vector equal to mu naught times of net current. Closed integral of B vector dot dl vector equal to mu naught times of net current.
இது ஆம்பியர் சர்க்யூஷன் லா. இதுக்கு சின்ன ப்ரூஃப் இருக்குமா? இங்க பாருங்களேன். இது ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஐ. கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஐ. ரிஷிகா மைக் ஆன் பண்ணுமா? கேக்குதா? Yes, sir. ரைட் பா. சோ இந்த டைரக்ஷன் இன்னும் சரியா கத்துக்கலன்னு சொல்லிருந்தீங்க. Yes, sir. உங்க ரைட் ஹேண்டோட தம்ப் கரெக்டா இங்க பிளேஸ் பண்ணுப்ப. நான் ஒரு ஃபிங்கர் போட்டுருக்கல, அதுல ரைட் ஹேண்டோட தம்ப் வைங்க. Okay, sir. உங்க ரைட் ஹேண்டோட தம்ப். மத்த 4 ஃபிங்கர்ஸ் இப்படி போகுதா பாரு. Yes, sir. 4 ஃபிங்கர்ஸ் இப்படி போகுதுன்னா இந்த இடம் இன்ட். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போகுதுன்னு அர்த்தமா? அப்படியே இந்த கண்டக்டரை சுத்தி திரும்பி வாங்க. இந்த 4 ஃபிங்கர்ஸ் ஆலையும் அந்த கண்டக்டருக்கு அந்த பக்கமா போயிட்டு லெஃப்ட் வழியா வெளியில வாங்க. அப்ப இந்த இடம் டாட். கத்துக்கிட்டியா? Okay, sir. Yes, sir. மேக்னெட்டிக் அவசரத்துக்காக ஓகே சொல்ல தேவையில்ல, புரிஞ்சுனா மட்டும் சொல்லு, இல்லைன்னா இன்னொரு டைம் சொல்லி தரேன். தம்ப் ஷோஸ் டேட். புரிஞ்சுச்சா? ரைட். மத்த யாருக்காவது டைரக்ஷன்ல பிரச்சனை இருக்கா? தம்ப் வந்து கரண்டோட டைரக்ஷனை சொன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய கர்ல் ஃபிங்கர்ஸ், இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது வழியா மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போயிட்டு இது வழியா வெளியில வருதுன்னு அர்த்தம். இது வழியா உள்ள போயிட்டு வெளியில வருது, உள்ள போயிட்டு வருது. ஜாலியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கமா உள்ள போயிட்டு இந்த பக்கமா வெளியில வருது. அப்ப உள்ள போகிறது தான் பிசிக்ஸ்ல இன்ட்டு, வெளில வந்தா டாட்டு. சூப்பரா இருந்துச்சா? கொஸ்டின் பாருங்க. ஆம்பியர் சர்க்யூஷன் லாவுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். பொறுமையா பாருங்க, அழகா சொல்லித்தரேன். இது ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் ஏ கரண்ட் ஐ. இங்க இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்ற, அதான் பி. கரெக்டா தம்ப இங்க பிளேஸ் பண்ணுங்க. கரண்டோட டைரக்ஷன்ல தம்ப பிளேஸ் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் இன்ட். அப்ப இது வழியா உள்ள போயிட்டு இந்த இடம் வழியா வெளியில வருது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு பிளாக் லைன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த பிளாக் லைன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. உள்ள போயிட்டு அந்த பக்கமா சுத்தி இந்த பக்கமா வெளியில வருது. இதுல ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்றேன், அதுதான் டிஎல். அப்போ இந்த டைரக்ஷன் யாரா இருப்பான்னு சொல்லுங்க. இந்த டைரக்ஷன் தான் பிடிஎல் டைரக்ஷனு. அதாவது பி வெக்டாரும் டிஎல் வெக்டாரும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால தீட்டா 0. ஒத்துக்கிறீங்களா? பி இந்த பக்கம் இருக்குன்னு பாரு. எப்படி ஐடியல் சொன்னீங்களோ அதே மாதிரி பிடிஎல். அப்ப பி வெக்டார் parallel to the dl வெக்டார், அதனால தீட்டா 0. இப்பதான் ஆம்பியர் சர்க்யூஷன் லா படிச்சோம். பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் இந்த கண்டக்டர்ல போற கரண்ட் டோட்டல் கரண்ட் ஐன்னு எழுதணும். சார் டாட் ப்ராடக்ட்னாலே நாங்க படிச்சிருக்கோம், அது காஸ் தீட்டான்னு எழுதணும். கிராஸ் ப்ராடக்ட்னாலே சைன் தீட்டா. பிடிஎல் காஸ் தீட்டா ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். தீட்டா 0. அப்ப காஸ் 0 1ன்னு உனக்கு தெரியும். க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டி டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். நான் ஒரு ஆன்சர் போடுவேன், அந்த ஆன்சர் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். அது ஆல்ரெடி உனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஆன்சர். ரெடியா இருக்கியா? இந்த ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் ஓடி வந்து பொட்டுன்னு விழும், அது யாருன்னு சொல்லணும். ஸோ க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் டி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் நெட் டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட் சொல்லிட்டேன். இப்போ டிஎல் இன்டகிரேட் பண்ணு, மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், டிஎல் வந்து ஸ்மாலரா இருக்கு, அதை இன்டகிரேட் பண்ணா டோட்டல் உனக்கு கிடைச்சிரும். நேற்று சொன்னோம் இல்லையா, அம்மா பூ கட்டுறது. இன்டகிரல் ஆஃப் டிஎல் வந்து 2πr. ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா டிஎல் ஒரு சர்க்கிள்ல கொஞ்சோண்டு, ஒரு சர்க்கிள்ல ஒரு மினிமம் போர்ஷன் தான் அந்த டிஎல். அதை இன்டகிரேட் பண்ணா டோட்டலா கிடைச்சிரும். டோட்டல் தான் சர்க்கம்ஃபரன்ஸ். அப்ப b into 2πr equal to mu naught times of net current. கடைசியா நீங்க தேடி வந்தது mu naught I by 2πr. இவனை எங்கேயாவது நீங்க சந்திச்சிருக்கீங்களா? யார் இது? சும்மா சொல்லு, யார் இது? நீ பாத்திருக்க? Foot of long wire, sir. ஃபுட் ஆஃப் லாங் வயரா? பார்த்து சொல்லு. Infinite long straight wire.
இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபனைட் லாங் வயர். நல்லா சொன்னீங்க இப்ப. B equal to mu naught I by 2 pi r இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். இப்ப நீங்க கொஸ்டினை கவனமா கவனிக்கணும். அத பையட்-சாவர்ட் லால ப்ரூவ் பண்ண சொல்றாங்களா, ஆம்பியர் சர்க்யூஷன் லால ப்ரூவ் பண்ண சொல்றாங்களான்னு பார்த்துட்டு தான் உங்க டெரிவேஷனை போடணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? நேற்று வரைக்கும் பையட்-சாவர்ட் லால இந்த கொஸ்டினை சொல்லி கொடுத்தேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் நேத்து வரைக்கும். இன்னைக்கு இதே கொஸ்டினை ஆம்பியர் சர்க்யூஷன் லால போட்டிருக்கோம். ரெண்டுமே சிலபஸ்ல இருக்கு. சிலபஸ் அதனால தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அப்ப கொஸ்டினை கரெக்டா படிக்கணும். அவங்க கேட்டிருக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் யூசிங் பையட்-சாவர்ட் லா இல்ல ஆம்பியர் சர்க்யூஷன் லா. 5 மார்க்ல கேட்டாங்கன்னா பையட்-சாவர்ட் லா தான் கேட்பாங்க. 3 மார்க்ல கேட்டாதான் ஆம்பியர் சர்க்யூஷன் லா கேட்பாங்க. அதனால ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும். இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்டோட டைரக்ஷனை கரெக்டா போட்டுக்கோ. டிஎல்லோட டைரக்ஷன், பியோட டைரக்ஷன், தீட்டா ஜீரோன்றது காமி. தென் ஆம்பியர் சர்க்யூஷன் லா எழுதுங்க. க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். தீட்டா ஜீரோன்னு தெரிஞ்சிருச்சு. சால்வ் பண்ணீங்கன்னா ஃபைனலா பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2 பை ஆர். மியூ நாட் ஐ பை 2 பை ஆர். கத்துக்கலாமா? ரைட். அடுத்தது இதோட அப்ளிகேஷன் கொஸ்டின் தான் சாலினாய்ட் கொஸ்டின். நிறைய பேர் ஸ்கூல்ல இந்த லெசன் முடிச்சிருப்பாங்க, சில பேருக்கு நடத்தாம இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஒவ்வொரு டாபிக் போயிட்டு இருந்திருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஒரு நிமிஷம். சாலினாய்ட் கொஸ்டின். சாலினாய்ட் 5 மினிட்ஸ் தான் இருக்கு, முடிக்க முடியுமான்னு தெரியல. சரி பார்க்கலாம். சாலினாய்டோட இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். A long wound helical coil. A long wound helical coil. Helical coil. இதுக்கு பேரு சாலினாய்ட். A long wound helical coil. ஒன்னும் இல்ல, ஸ்ப்ரிங் பார்த்திருக்கீங்கல்ல, அதே அந்த ஸ்ப்ரிங் மாதிரி காயில் சொலினாய்டு யாருன்னு கேட்டீங்கன்னா ஆம்பியர் சர்க்யூஷன் லாவோட அப்ளிகேஷன் தான் சொலினாய்ட் கொஸ்டின். லாங் வூண்ட் ஹெலிக்கல் காயில். ஒரு வயர் எடுத்துக்கோ, ஒரு பென்ல கரகரன்னு சுத்திக்கிட்டு அந்த பெண்ணை தூக்கி எட்ட போட்டுனா அதான் சொலினாய்ட். இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த சொலினாய்ட் வழியா ஐ கரண்ட் போகும் பொழுது இந்த சொலினாய்டோட இன்சைட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ, அவுட் சைட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ. இதுவுமே ஒரு 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியாது. பட் இந்த இதுல இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு கத்து கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்களேன். அவுட் சைட் த சொலினாய்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. படிங்க, எப்பவுமே வரக்கூடாது. அவுட் சைட் த சொலினாய்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. Inside the solenoid, magnetic field is so strong. Inside the solenoid, magnetic field is so strong. இப்ப சிக்கல் என்னன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ இந்த ரூல்ல பயன்படுத்த போறோம். என்னங்க சரி, என்னென்னவோ சொல்றீங்க. ஒண்ணுமே இல்ல, வாட்டர் பாட்டில திறக்க போறோம். ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல், அதை மட்டும் கத்துக்கிறீங்களா? ஒரு வாட்டர் பாட்டில், உன்னோட ஃபேவரட் பாட்டில் ஒன்று வச்சிருப்பல வீட்டுல, அது ஞாபகம் வச்சுக்கோ. இது பாட்டிலா சார் கேட்காத, பாட்டில் தான். ரைட்டா? இதை ஓபன் பண்ணுங்க. இப்ப பாட்டில் நல்லா டைட்டா இருக்கு, உள்ள தண்ணி இல்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பாட்டில ஓபன் பண்ணீங்கன்னா என்ன டைரக்ஷன்ல ஓபன் பண்ணி, முக்கியமான விஷயம் ரைட் ஹேண்ட்ல தான் ஓபன் பண்ணணும். திரும்பவும் சொல்றேன், இந்த லெசன் ஃபுல்லா ரைட் ஹேண்ட்ல தான் ஓபன் பண்ணணும். ரைட்டா? ஓபன் பண்ணு. என்ன டைரக்ஷன்ல ஓபன் பண்ற? உங்ககிட்ட தான் கேக்குறேன். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. புரியல? ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ். ரைட். ஆன்டி கிளாக் வைஸ் தான் ரைட். ஓப்பன்னாலே எப்போ பார்த்தாலும் ரைட் ஹேண்ட்ல ஓப்பன்னாலே அது ஆன்டி கிளாக் வைஸ் தான். இப்ப என்ன அர்த்தம்னா, ஆன்டி கிளாக் வைஸ்ல ஓபன் பண்றீங்க, பாட்டில் கேப் ரைட் சைட்ல மூவ் ஆகுது. கரெக்டா? ஆன்டி கிளாக் வைஸ். இப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? சொலினாய்ட்ல கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸா இருந்ததுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ரைட் சைட்ல இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கம் போகுதோ அதுதான் நார்த் போல்னு சூப்பரா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பக்கம் இருக்கிறது சவுத் போல்னு தெரிஞ்சுக்கணும்.
உனக்கு புரியலன்னா இந்த லெசன்ல டைரக்ஷன் புரியலன்னா ஒண்ணு பாட்டில கையில எடுத்துக்க, இல்ல ரைட் ஹேண்ட கையில எடுத்துக்க. அங்க ரைட் ஹேண்ட். இப்ப இந்த இடத்துல நம்ம சாலினாய்டு வழியா கரண்ட் போகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி, இப்ப குழப்பிக்காதீங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா பாட்டில் மூடிய ஓபன் பண்ணீங்க, கேப்பை ஓபன் பண்ணீங்க, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஓபன் பண்றீங்க. அப்ப நீங்க ரொட்டேட் பண்றது கரண்ட். அந்த கேப் வெளியில நகருது பாத்தீங்களா, அது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்ப தண்ணி இருந்தா தண்ணி குடிச்சு முடிச்சிட்டீங்க. இப்ப க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணும் பொழுது கிளாக் வைஸ்ல க்ளோஸ் பண்றீங்க. கிளாக் வைஸ்ல க்ளோஸ் பண்றீங்க. அப்ப கிளாக் வைஸ்ல க்ளோஸ் பண்ணீங்கன்னா கேப் உள்ள வருதா, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. அப்ப இந்த டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்ப இந்த இடம் நார்த் போல். மேக்னெட்டிக் ஃபீல்டு போற டைரக்ஷன் கரெக்டா. அவங்க என்ன டைரக்ஷன்ல ரெண்டு ஒரே நேரத்துல அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பக்கம் தான் கரண்ட் கொடுப்பாங்க. ஒன்னு ஆன்டி கிளாக் வைஸ்ல போற மாதிரி கொடுப்பாங்க, இல்ல கிளாக் வைஸ்ல போற மாதிரி கொடுப்பாங்க. நீ தான் எது நார்த் போலுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கம் போகுதோ அதுதான் நார்த் போல். இதுக்கு பேர் எண்ட் ரூல். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது தான் இங்க திறமை. அப்ப டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸா இருந்தா ரைட் சைட்ல, அது அங்க கொஸ்டினை பொறுத்தது ரைட் லெஃப்ட்ன்றதுலாம். அதனால நீ என்ன பண்ணிக்கிறேன்னா பாட்டில் கேப் ரொட்டேட் பண்ற மாதிரி கை வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட். இது சாலினாய்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போச்சுன்னா நார்த் போல் வந்து இப்போதைக்கு நம்ம டயக்ராம் படி ரைட் சைட்ல இருக்கு. கிளாக் வைஸ்ல போச்சுன்னா நம்ம டயக்ராம் படி நார்த் போல் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு. நம்ம டயக்ராம் படி நான் உனக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். நம்ம டயக்ராம் படி. ரைட்டா? இது சாலினாய்டு. லாங் ஹெலிக்கல் காயில், இதுக்கு பேரு சாலினாய்டு சொல்லிட்டேன். அவுட் சைட் தி சாலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜீரோன்னு சொல்லிட்டேன். இன்சைட் தி சாலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு சோ ஸ்ட்ராங். சாலினாய்டுக்குள்ளாரதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ரைட். ஸோ கம்மிங் வீக்ல இருந்து நாளை நெக்ஸ்ட் வீக் லெசன் ஃபுல்லா முடிஞ்சிடும், தரவா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு, பேரலல் வயர்ஸ் இருக்கு, கேல்வனாமீட்டர் இருக்கு. அவ்வளவுதான். இதே மாதிரி 3-4 கிளாஸ் அது முடிச்சிடும். ஸோ நேத்துல இருந்து பார்த்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் டிபிக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. μ0/4π ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். ஓடிடாது, ஃபார்ம்ல பார்த்துட்டு போ. தென் லாங் ஸ்ட்ரெயிட் வயர்னாலே μ0I/4πa sin φ1 பிளஸ் sin φ2. இது லாங் ஸ்ட்ரெயிட் வயரா இருந்தா. இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயரா இருந்தா μ0I/2πa. ஃபுட் ஆஃப் த லாங் வயரா இருந்தா μ0I/4πa. செமி இன்ஃபனைட்டா இருந்தா μ0I/4πa 1 பிளஸ் sin தீட்டா. ஞாபகம் வந்துச்சா? ஒரு ஃபுல் சர்க்கிளா இருந்தா μ0I/2r. பாதி சர்க்கிளா இருந்தா μ0I/4r. 1/4 சர்க்கிளா இருந்தா μ0I/8r. எனி ஆங்கிளுக்கு கேட்டாங்கன்னா μ0I/2r தீட்டா பை 2πன்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு யூனிஃபார்ம் ஷேப் இருக்கக்கூடியது, ஒரு ஸ்கொயரு, ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஹெக்ஸகன், இப்படி எல்லாம் இருந்தா ஜெனரல் ஈக்குவேஷன் μ0I/πa sin π/n tan π/n. தெரியாம கூட தப்பு பண்ணாத டி. டின்னா சைடு. இந்த ஃபார்முலா சைடை வச்சுதான் டைரக்டா கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் ஈச். அப்ப எத்தனை பக்கம் இருக்கோ இன்ட்டு 3ஓ இன்ட்டு 4ஓ போட்டுக்கணும். ரைட்டா? இந்த ட்ரையாங்கிள் கொஸ்டினோ ஸ்கொயர் கொஸ்டினோ நல்லா கத்துக்க. வித் ரெஸ்பெக்ட் டில கத்துக்க, வித் ரெஸ்பெக்ட் ஏல கத்துக்க. அது கண்டிப்பா உனக்கு காப்பாத்தும். μ0I/πd sin π/n tan π/n. ரைட்டா? அதுக்கப்புறமா ஒரு சர்க்குலர் காயிலோட ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டாங்கன்னா μ0NI/r² by 2 into r² plus x² whole power 3/2. ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ரேடியஸை நான் ஆறுன்னு வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். என்சிஆர்டில ஏன்னு இருக்கும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா μ0NI² by 2 into a² plus x² whole power 3/2 போட்டிருப்பாங்க. இதை எப்பயும் போல எக்ஸ் தான் போட்டிருப்பாங்க. அதனால குழப்பிக்காத, நீ என்ன லெட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்க. ஆனா அது தனியா சொல்லி முடிச்சிரு. ஆர்பி ரேடியஸ் ஆஃப் த வயர் சர்க்குலர் காயில். இல்ல ஏ யூஸ் பண்றியா, ஏ ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் காயில். எக்ஸ் 0வா இருந்தா சென்டர் கிடைச்சிரும். எக்ஸ் 6ஆ இருந்தா என்ன கிடைக்குன்றத பாத்துக்கோ. இதே மாதிரி ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டு BC/8, BC/27, BC/64, BC/125, BC/2√2 இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு எக்ஸ் கேட்டாங்கன்னா இங்கேயே ஆரம்பிச்சிருங்க. 1 plus x² by r² whole power 3/2 equal to அவங்க என்ன நம்பர் கொடுத்தாங்களோ அந்த நம்பர்.
8 இருந்தா 27 இருந்தா 64 இருந்தா 125 இருந்தா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரோட கியூப் ரூட். சரிங்களா? அதை கொஞ்சம் சால்வ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா இப்பதான் ஜஸ்ட் சாலினாய்டு ஸ்டார்ட் பண்ணும். இட்ஸ் லாங் ஹெலிக்கல் ஊண்ட் அந்த காயில். இதுக்கு பேரு சாலினாய்டு. அவுட் சைடு சாலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 கத்து கொடுத்துருக்கேன். இன்சைடு சாலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு சோ ஸ்ட்ராங்னு நம்ம பேசியிருக்கோம். வேற ஒன்றும் சாலினாய்டு பெருசா பேசல. ஆம்பியர் சர்க்யூஷியலா பேசியிருக்கோம். க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். அவ்வளவுதான். ரைட்டா? ஒரே நிமிஷம் சீக்கிரமா போயிடலாம். ஒரு நிமிஷம். ரெக்கார்டு